இல்ல நான் என்னங்கிறேன்னா, என்ன யோசிக்குதுன்னா மனசு, நாங்க ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு நாங்களே யோசிக்கிறோம். என்னடா இது 75 வருஷமா ஆண்ட கட்சி இப்படி வெளுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாரி எங்களுக்கே ஒரு கேள்வி தோணுது. ஆனா அந்த கேள்வியெல்லாம் சரி எல்லாருமே ஒரே மாரி இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான். இரவு, பகல், மேடு, பள்ளம் என்ன எப்படி எப்படிலாம் ஆகுது, எப்படி எப்படிலாம் உலகம் எப்போ அழியுது, யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்சிங்கிறது தோல்வியும் நம்மதே, வெற்றியும் நம்மளது. ஸோ நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்படி நடந்துடுச்சு. எங்களுக்கு இப்போ என்னென்னா மாற்றம் தேவை தான் கண்டிப்பாக அப்படின்றதுனால நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். இதுக்கு 6 மாதம் நாங்கள் ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோன்னு சொல்லிவிட்டு ஐயா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. நல்வாழ்வு, நல்ல வரவேற்பு அவர். ஸோ அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் நடக்குது. என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ பழி போடுறாங்க அவங்க மேலே. நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் தான் சிஎம்மு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ற அளவுக்கெல்லாம் கேட்குறீங்க. சரிதான், பாவம் அவர் எங்கே ஞாபகம் வச்சுக்கிருக்கு. அவருக்கு எப்பயுமே 24 மணி நேரமும் அவருக்கு மக்கள் 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 தான். ஏன்னா பஞ்சுவாலிட்டியை எதிர்பார்த்துட்டு வராங்க. சட்டசபை இது வரைக்கும் நாங்கள் உண்மையிலே பார்த்ததே இல்லைங்க. நாங்கள் சட்டசபையே நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் எல்லாத்தையும் அவங்க காட்டிட்டு இதுதான் நடக்குது, இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, இவ்வளோ தான் காலியாக இருக்குது, அப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாமே எங்களுக்கு தெரிய தெரிய இப்படி ஒரு ஆட்சி கண்டிப்பாக வேறு யாருமே கொடுத்ததும் இல்லை. சரி ஊழல் இனிமேல் நான் வந்தால் ஊழல் இருக்காதுன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி சிஎம் சார், விஜய் சார். அட்லீஸ்ட் அப்போயாவது நாங்கள் வந்தாலுமே ஊழல் இருக்காது, லஞ்சம் வாங்க விட மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. ஆளுக்கு கத்துறீங்க, அது சொல்கிறாரு இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாவம் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் பழி வாங்கிட்டு நீங்கள் இந்த பெட்ரோல் குண்டெல்லாம் வீசுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை நாளைக்கு தான் எங்களுக்கு, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேச்சிங்க ஞாபகம் இருக்குங்களா? வந்த உடனே இவர் செஞ்சிட்ருக்கிறாரு. வந்த உடனே நீங்கள் கொஷின் கேட்குறீங்க, இதாகிடுச்சு அதாகிடுச்சு. ஏன் உங்கள் ஆட்சியில் எல்லாம் நடக்கவே இல்லையா? எந்த பாலியல் இப்போ ரீசெண்டாக ஆச்சுங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனது. ஒசூர் எங்கள் ஊர் சைடு தான், டெய்னிக்கோட்டை சைடு. அந்த சைடு ஒரு 2 வயசு குழந்தைய உங்கள் திமுக ஆள் தான் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சானே, அவனுக்கு என்னங்க பண்ணீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது? என்னத்தை இது பண்ணிவிட்டு விஜய் அண்ணா